தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டியில் நம்ம எப்படி கோல்டு லோன் வைக்கிறது பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டிலே நீங்கள் வந்து லோன் வச்சா, கோல்டு லோன் வச்சா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, விவசாயம் அல்லாதவரும் நீங்கள் வந்து கோல்டு லோன் வைக்கலாம். விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பட்டா சிட்டா அது மாதிரி கொடுத்து லோன் வாங்கலாம். இல்லை நான் வந்து விவசாயி இல்லை சாதாரண ஆள் அப்படிங்கும்போது நீங்களும் போய் உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு லோன் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற பேங்க் பிரைவேட் செக்டர் அல்லது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெச்ச நகைக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான பணம் தான் தராங்க. அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம் தான். ஓகேங்களா? ஸோ மற்ற பேங்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் 2026 எலெக்ஷன் வரதுனால தள்ளுபடி ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நகைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன் வைக்கிறேன்னு வச்சுங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வரும் பற்றி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். நீங்கள் கோல்டு லோன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நகை பார்த்தீங்கன்னா கேடிஎம் அதில் அக்மார் 916 இது மாதிரி முத்திரை வைக்கிற மாதிரி பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நகையில் வந்து அதிகமான கற்கள் இருந்தால், அதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் அதுக்கு தனியாக சம் கிராம்ஸ் வந்து கழிப்பாங்க. ஓகேங்களா? எப்பயுமே நீங்கள் வந்து கேடிஎம் அக்மார் முத்திரை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நகையில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக இல்லாத நகை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 5 பவுன் வைக்கிறேன். 5 பவுனுங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பவுன் வந்து 8 கிராமு. ஸோ 5 பவுனுக்கு போதவே எனக்கு வந்து 40 கிராம் வரும். ஓகேங்களா? ஸோ 40 கிராமுக்கு டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வந்து நான் கோல்டு லோனாக வைக்கிறேன் கூட்டுறவு சொசைட்டியில். அப்படிங்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா சம் கழிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்த வச்ச நகைக்கு அப்படியே வந்து லோனாக தர மாட்டாங்க. சம் கிராம்ஸ் வந்து கழிப்பாங்க. எனக்கு வந்து 4 கிராம் கழிச்சாங்க. 4 கிராம் வச்சா 36 கிராம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 36 கிராமுக்கு தான் எனக்கு வந்து கோல்டு லோனாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். ஓகேங்களா? இப்போதைக்கு நகையோட மதிப்பில் 60% மட்டும்தான் உங்களுக்கு வந்து கூட்டுறவு சொசைட்டியில் லோனாக தராங்க. ஓகேங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகலாம். 60% கொடுக்கலாம், 65% கொடுக்கலாம், இல்லை 55% கொடுக்கலாம். அந்தந்த பேங்கோட டிசிஷன் பொறுத்து அந்த லோன் அமௌண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டார் பேங்கில் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 75% கொடுப்பாங்க. ஆனால் கூட்டுறவு சொசைட்டியில் 60% தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடே டேட்டில் பார்த்தீங்கன்னா 71,560 ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். ஓகேங்களா? ஸோ 8ஆல் வகுத்து அப்படின்னா ஒரு கிராமுக்கான வேல்யூ கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுங்கிறது 71,560 ரூபா. ஓகேங்களா? இதை வந்து 8ஆல் வகுத்தா 8,945 ரூபா. ஒரு கிராமோட வேல்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8,945 ரூபா. ஓகேங்களா? இந்த 8,945 ரூபாயில் 60% பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா 5,367 ரூபா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். நாம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து கூட்டுறவு சொசைட்டி எவ்வளோ லோனாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5,360 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கழிப்பாங்க. கழிச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபா 4,700 ரூபா சம்திங் இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பேங்கிங் அதாவது நகையோட மதிப்பு வந்து 60%ங்கிறது ஒவ்வொரு பேங்க்கு மாறும். ஓகேங்களா? இது திரும்ப சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ கோல்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 ஒரு கிராமுக்கு எனக்கு 5,000 ரூபா கடனாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 5,000 எத்தனை கிராமு? ஸோ அதெல்லாம் நான் 5 பவுன் வச்சேன். எல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 36 கிராம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை 36 கிராமுக்கு எனக்கு எவ்வளோ லோனாக ஆகுதுன்னா 1,80,000 ரூபா எனக்கு வந்து லோனாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 1,80,000 ரூபா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோனாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரைசர் ஃபீஸும்பாங்க. அதாவது நகை மதிப்பீட்டாளர் அமௌண்ட்டும்பாங்க. அதாவது நகையை வந்து மதிப்பிட்டு அதுக்கான லோன் கொடுக்கறதுக்கு வந்து 500 ரூபா ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 300 ரூபா பிடிப்பாங்க. இப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,79,200 ரூபா. ஓகேங்களா? 1,79,200 ரூபா நமக்கு வந்து லோன் அமௌண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 1,80,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10% கம்பல்சரியாக இருக்கும். இது வந்து மாறலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பேங்க்கு மாறலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10% எல்லாம் 9.5% 10% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 10% தான் நமக்கு வந்து லோனாக தெரியும். இதில் வந்து 1,80,000 மல்டிப்ளை 10% வந்து நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா 5,000 10% போட்டிங்க அப்படின்னா இருங்க 1,80,000 ரூபா மல்டிப்ளை 10% 10.5 அந்த சதவீத சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா 18,900 ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? 18,900ங்கிறது பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா
ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசல் கட்டி இந்த வட்டியும் கட்டி நீங்கள் வந்து நகையை திருப்பணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஆர்பிஐ நியூ ரூல்ஸால் பார்த்தீங்கன்னா 18,000 அதாவது வட்டி இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் கட்டி நீங்கள் திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 10.5% அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பைசாவில் வரும் பார்த்தீங்கன்னா 87 பைசா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இயர்லி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,816 ரூபா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த 1,80,000 ப்ளஸ் இந்த 18,000 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையுமே கூட்டி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நகை திருப்பிக்கணும், மறுபடியும் திருப்பி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் கூட்டுறவு சொசைட்டியில் நமக்கு வந்து லோனாக தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நகையோட மதிப்பில் 60%ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க் மாறும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து நகையோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டுக்குங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டுங்க. இது மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2026 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை வந்து தள்ளுபடி செய்ய அறிவிப்பு வந்தால் நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர்